வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தற்போது நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாது அப்படிங்கிற அறிவிப்பு தான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதை பற்றி தான் 2 நாளாக பேச்சு அடிபடுது. அதில் குறிப்பாக திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் ஒருவர் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன காரணம்னா, பல கமல் ரசிகர்களுக்கே புரியலை. டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை தொகுதியில் நின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டார்ச் கொடுக்க மாட்டாங்க, வேற ஆட்களுக்கு கொடுப்பாங்க சுயேட்சை அப்படின்னு டெக்னிக்கல் கிரவுண்டில் சில பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் விஷயம் புரியாமல் பேசுகிறாங்க. அதாவது கமல்ஹாசன் அவர்களை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் என்னை சீண்டி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அது ரொம்ப தரமான சம்பவமாக இருக்கும். அதற்கு உதாரணம் விஸ்வரூபத்தப்ப அவர் என்ன பண்ணார்னா, ஜெயலலிதாவை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனார். கோர்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் விசஸ் ராஜ்கமல் இன்டர்நேஷனலில் ஜெயிச்சார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 144 போட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் கலாட்டா பண்ணி பெட்ரோல் குண்டெல்லாம் வீச வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி 144 போட்டு படத்தை நீ பேன் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் அவர் என்ன பண்ணார்னா, நான் இங்கே இப்போ எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் மதச்சார்பற்ற வேற ஒரு மாநிலத்தை தேடி போகிறேன், அப்படி மதச்சார்பற்ற மாநிலம் கிடைக்கலன்னா வேற நாடு தேடி போகிறேன்னாரு. ஸோ அப்போ நாட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கும் பொழுது தான் அலறி அடிச்சுட்டு ஜெயலலிதா பேட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆச்சு. ஸோ இதே மாதிரியான இதுதான். இது என்னன்னா, மற்ற கட்சிகளை விட காங்கிரஸுக்கு அடுத்து ஓட் பேங்க்ல கூட இருக்கிற கட்சி மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி அவங்க வெற்றிக்கு மிக முக்கியமாக அவருடைய பிரச்சாரம் இருந்தது. அவருடைய ஓட் பேங்க் தொகுதி வாரியாக பொன்ராஜ் சொல்றாரு எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு. இந்த டேட்டா எல்லாமே கமல்ஹாசன் அவர்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு இருந்து எங்களுக்கு நீ கம்மியான நம்பர் கொடுக்குற, உங்க சின்னத்தில் நிக்க சொல்ற அப்படிங்கிறது அவருக்கு தன்மானம். இது தன்மானத்துக்கு இடம் கொடுக்கல. அதாவது வெறும் சின்னம் மட்டும் கிடையாது, நம்பர்ஸும் இவ்வளவு கம்மியான நம்பர், 2 சீட்டு 1 சீட்டுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது. கருணாஸ் கட்சி மாதிரி நம்ம ஒரு சீட்டை வாங்கிட்டு நம்ம நிக்க முடியாது. நம்ம 2 சீட்டுங்கிறது நமக்கு பத்தாது. நம்மளுடைய இதுக்கு ஓட் பேங்குக்கு இது ரொம்ப கம்மி. அதை அவமானப்படுத்துற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு. ஸோ இது ஒரு தன்மான உணர்வோடு அவர் அழகா என்ன பண்ணிட்டார்னா, இப்போ ஜெயலலிதா விஸ்வரூபத்தை பேன் பண்ணும்பொழுது வேற ஒரு நடிகராக இருந்திருந்தால் ஒன்று எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க, எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க, ரசிகர்களை திரட்டி ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க, அல்லது நேரடியாக போய் அவங்க காலில் விழுந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், விஜய் அப்படின்னு ஒரு நடிகர், இப்போ கமல் விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கும் பொழுது நான் நாட்டை விட்டு போறேன் அப்படின்னா அது யாருக்கு அசிங்கம் அப்படிங்கிறது தான் அதோடைய இன்டைரக்ட் மீனிங். இப்போ இந்திய மீனவர்கள் நாங்கள் இந்தியாவில் சேஃபா இல்லை, நாங்கள் வேற நாட்டுக்கு போறோம்னா அது இந்தியாவுக்கு தான் அசிங்கம். அதே மாதிரி ஒரு கலைஞன் நான் நாட்டை விட்டு போறேன்னா அது இங்கே இருக்கிற ஆட்சிக்கு தான் அது அசிங்கம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் அவர் சொன்னார். இதே விஜய் மாதிரியான ஒரு நடிகர் நாட்டை விட்டு வெளில போறேன்னு சொல்லல, கொடநாட்டுக்கு போய் காலில் விழுந்தாரு. இதுதான் கமலுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் வித்தியாசம். ஸோ அந்த பாணியில தான் அவர் பண்ணியிருக்காரு. இதுல திருமாவளவனை நம்ம பாராட்டணும். அருமையான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதாவது அவர் கொடுத்துருக்கிற அறிக்கை ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல் பாயிண்ட் இங்க எல்லாமே ஓட் பேங்க் இது பண்ணி தான் இருக்கு. அதாவது ஒரு கட்சியின் வலிமை என்பது கட்சியின் வாக்கு வங்கியை மட்டும் குறிப்பாகாது, அது மிகவும் குறிப்பான ஒரு அளவுகோல் தான். ஆனாலும் வாக்கு வங்கி வலிமை மட்டுமன்றி ஒரு கட்சியின் கருத்தியல் வலிமை, அக்கட்சியின் மீதான மக்களின் நன்மதிப்பு மற்றும் அக்கட்சியின் தலைமை மீதான நன்மதிப்பு போன்றவையும் அக்கட்சிக்குரிய வலிமைக்கான அளவுகோல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பிரேமலதாவை எடுத்துக்கங்க. பிரேமலதாவுக்கு எந்த விதமான மதிப்பு இருக்கு? அவங்க தேர்தலுக்கு தேர்தல் பேரம் பேசுவாங்கங்கிற மதிப்பு தானே இருக்கு. கமல்ஹாசனை பொறுத்தவரை ஒரு நேர்மையான மனிதர்ங்கிற மதிப்பு இருக்குல்ல, அதை தான் திருமாவளவன் இன்டைரக்டா சொல்றாரு. அப்புறம் கமல்ஹாசனை விட்டுவிட மாட்டோம், மக்கள் நீதி மையம் இத்தேர்தலில் போட்டியிடாது என முடிவெடுப்பது அவரது பெருந்தன்மையாக இருக்கட்டும். அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை அவ்வாறு விட்டுவிட மாட்டோம் என அவரை அரவணைத்துக் கொள்ள வேண்டியது தங்களின் உயரிய மாண்பாக அமையட்டும். தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவானாலும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள டார்ச் சின்னத்தில் போட்டியிட அனுமதித்து கூட்டணியின் மீதான நன்மதிப்பையும் தங்களின் மீதான பெருமதிப்பையும் மென்மேலும் உயர்த்திட வேண்டும் என தோழமையுடன் தங்களின் உடன்பிறப்பு எனும் முறையில் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி வேற யாருமே கேட்கல, திருமாவளவன் மட்டும் கேட்டிருக்காரு. அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
அவருடைய 8 சீட்லையும் அந்த அவருடைய விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும். இதை தவிர ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கமலஹாசன் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தை ஒத்துக்கிட்டு நின்றிருந்தாலும் ஒரு கூட்டம் வந்து ஒப்பாரி வச்சிருக்கோம், டார்ச் லைட்ல நின்றிருந்தாலும் ஒரு கூட்டம் ஒப்பாரி வச்சிருக்கோம், நிக்கலன்னாலும் இப்போ ஒப்பாரி வைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கமலஹாசன் என்ன பண்ணாலும் அவரை வந்து அட்டாக் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய நோக்கமே. பட் நம்ம வந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு வந்து அவரை ஃபாலோ பண்றது தான் நம்முடைய கடமை. லிவிங்ஸ்டன், நடிகர் லிவிங்ஸ்டன் அவர் வந்து ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர், இயக்குனராக கூட படங்கள் பண்ணியிருக்காரு, நடிகர் ஆயிட்டார். அவர் நடிகராக மாறி வில்லனாலாம் நடித்து காமெடியனாக நடித்து கதாநாயகனை வேற நடிச்சிட்டார். ஸோ அவர் வந்து பாக்யராஜ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். அவர் ஜிஎம் குமார், பாண்டியராஜன் இவங்கெல்லாம் டார்லிங் அந்த படத்தை அந்த காலகட்டத்திலேருந்து வேலை பார்த்தவங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் வந்துட்டாங்க. படம் கிடச்சிருச்சின்ன உடனே அது வந்து பாக்யராஜுக்கு பயங்கர கோபம். ஜிஎம் குமாரும் நம்ம லிவிங்ஸ்டோனும் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. சத்யா மூவிஸில் வந்து இவங்களுக்கு ஒரு கதை போய் சொல்லியிருக்காங்க. அந்த கதை நல்லா இருக்குன்ன உடனே பாம்பேக்கு போய் நீங்கள் கமல் சாரை பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, கமல் சார் வந்து அப்போ ஹிந்தி படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாம்பேல போய் இவங்க கதை சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது வந்து காக்கி சட்டை கதை பிரமாதமாக இருக்குது அப்படின்னோடனே கமல் சார் ஓகே பண்ணிடலான்ட்டாரு. கமல் சார் ஓகேன்னொடனே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆகுது, டைட்டிலே பேர் வரும், ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் கதை. ஸோ அப்படி ஆரம்பித்தது அவங்க நட்பு. கமல் சார் வந்து இவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாராம் லிவிங்ஸ்டன் மேலே. லிவிங்ஸ்டன் அதை ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், கமல் சாரோட கான்டாக்டை வந்து நான் டெவலப் பண்ண விட்டுட்டேன், நான் போய் பார்க்கல, அவர் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவார், நான் போய் பார்க்க தவறிட்டேன். எல்லாரும் போவாங்க, கமல் சார் வீட்டுக்கு போகாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஆழ்வார்பேட்டைக்கு, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுவார், நான் வந்து அதை விட்டுட்டேன், நான் அது தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சித்ரா லட்சுமணனுக்கு சொல்லியிருந்தாரு. கமல் சார் இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் பொண்ணு வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க, ஜோவிட்டா லிவிங்ஸ்டன். இவர் என்ன பண்ணுறாரு, பொண்ணோட போய் பார்க்குறாரு. அவங்க பொண்ணு தான் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. It still feels surreal as I try to process this moment. Yes, I had an incredible opportunity to meet Ulaganayan Kamal Haasan sir, legend I have admired for so long. What made it even more special was witnessing him unveil the first look of my upcoming film. Every minute of our conversation is something I will hold close to my heart. Moments like this remind me how beautiful and unpredictable this journey can be. This truly feels like a biggest blessing could ever ask for ன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாகவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு. அவங்களுடைய அடுத்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை உலகநாயகன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது என்னால் மறக்க முடியாத மொமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லிவிங்ஸ்டன் வந்து மீண்டும் உலகநாயகனுடைய நட்பை வந்து புதுப்பிச்சிருக்காரு. அதை அவர் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை தவற விட்டார், இந்த முறை தவற விடாமல். அவர் பாருங்க எவ்வளோ பிரச்சனை, அந்த பக்கம் சீட்டு நிற்க மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ஜாலியாக அதை பற்றிலாம் அவர் கவலைப்படல, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு.